எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸ் லுக்கப் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். எக்ஸ் லுக்கப்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க லுக்கப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த லுக்கப்ல எக்ஸ் லுக்கப், வி லுக்கப், எச் லுக்கப், டூ வே லுக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லுக்கப்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இந்த லுக்கப்னா என்ன? லுக்கப்னா நீங்க ஒரு விஷயத்தை தேடுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எக்ஸாக்டா உங்களுக்கு தேவையான வகையில எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வேலையை செய்யற ஃபார்முலா தான் லுக்கப். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5000 லைன் ஐட்டம் இல்ல 10,000 லைன் ஐட்டம் அப்படின்ற ரேஞ்சில் வந்து நீங்க ஒரு எக்ஸல் ஷீட்டை வச்சு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஆனா அதுல உங்களுக்கு ஒரு 2 விஷயம் இல்ல 3 விஷயம் தான் தேவைப்படும். இந்த 2 விஷயத்தையும் 3 விஷயத்தையும் பிரிச்சு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கிற வேலையை செய்யறது தான் இந்த லுக்கப் பண்ற வேலை. ஆக்சுவலா இப்ப என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷீட் இருக்கு. இந்த ஷீட்ல முதல்ல வி லுக்கப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வி லுக்கப் பத்தி ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டீடைல்டா போட்டிருக்கேன். ஸோ டைம் இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்க. லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ கார்ட்லயும் கொடுக்குறேன். இப்போ நான் வி லுக்கப் பண்ண போறேன். இந்த வி லுக்கப் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பேசிக்கான ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா நீங்க செலக்ட் பண்ற காலத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமா இருக்கணும். இது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு வி லுக்கப் அப்படின்னு போட்டுட்டு, இப்போ லுக்கப் வேல்யூ இருக்குல்ல, இந்த லுக்கப் வேல்யூக்கு வந்து நான் இங்க இருந்து பிரிச்சு எடுக்கலான்றதுக்காக இந்த செல்லுல வந்து நான் ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு கமா. இப்போ டேபிள் ஆஃப் அரே இருக்கு இல்லையா? ஸோ நீங்க என்ன விஷயத்தை தேடுறீங்களோ, நீங்க மேட்ச் ஆகுறது எந்த காலத்துல வேணா இருக்கட்டும், ஆனா எந்த விஷயத்தை தேடுறீங்களோ ஸோ அந்த காலம் ஃபர்ஸ்ட் காலமா இருக்கிற மாதிரி வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் விஜய் தான் தேட போறேன். ஸோ அந்த விஜயை நான் செலக்ட் பண்ற காலத்தோட முதல் காலமா வச்சுக்கிறேன். வச்சுட்டு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸா லாக் பண்ணிக்கிறேன். கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர்னு கேக்குது. நீங்க செலக்ட் பண்ணதுல இருந்து எத்தனாவது காலத்துல இருக்கிற வேல்யூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 1 2 3 4 4, 0 அப்படின்றது வந்து இதுக்குன்னா எக்ஸாக்டான மேட்ச். அதாவது ஒரு விஷயம் தப்பா இருந்தா கூட மேட்ச் ஆகாது. இதுவே நீங்க அப்ராக்சிமேட் மேட்ச் 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ 4.50 இருக்கு, 4.55 இருக்கு. நீங்க வந்து 4.5 தான் வேணும்னு கேட்டீங்கன்னா, இந்த 4.5, 4.6 அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர இந்த அப்ராக்சிமேட் மேட்ச்க்காக தான் நம்ம இந்த 1 அப்படின்றது கொடுப்போம். ஆனா நமக்கு தேவை எக்ஸாக்ட் மேட்ச் தான். ஸோ 0 அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ விஜய் எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காரோ அந்த விஷயத்தை எடுத்து வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அப்படியே நான் பேரை மாத்துறேன், ஸ்வேதா. ஸோ இப்போ 1,50,000 ரூபாய். ஸோ இவங்க சேல்ஸ் பண்ண வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்தது. ஸோ வி லுக்கப் இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம எக்ஸ் லுக்கப்பை ஒர்க் பண்ணி பார்க்கலாமா? இந்த எக்ஸ் லுக்கப்னா என்னன்னா, ஸோ வி லுக்கப்போட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் எக்ஸ் லுக்கப். ஸோ நான் இதே தான் பண்றேன், ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப். ஸோ லுக்கப் வேல்யூ என்ன? நான் அதே நேம் தான் கொடுக்க போறேன், கமா. ஸோ எங்கிருந்து தேட போறீங்க அப்படின்னா, ஸோ லுக்கப் அரே அப்படின்றது வந்து எந்த செல்லுல இருக்கு. ஸோ அந்த இதுவை வந்து பாத்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கமா ரிட்டர்ன் ஆஃப் அரே உங்களுக்கு என்ன வேல்யூ வந்து நான் காமிக்கணும் அப்படின்னு கேக்குது. ஸோ அந்த வேல்யூ இருக்கிற செல்லை வந்து பாத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்டர் அடிச்சோம்னா நமக்கு வேல்யூஸ் வந்துருது. இப்போ பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் செல் மேல இருக்கிறது காமிக்குது. ஸோ வி லுக்கப்புக்கும் எக்ஸ் லுக்கப்புக்கும் இதுதான் வித்தியாசம். ஒருவேளை இந்த இடத்துல நான் வந்து ஒரு புது காலத்தை இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா, உங்க ஸ்வேதாவுடைய வேல்யூ பாருங்க. ஸோ வி லுக்கப் போட்ட ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 4,0ன்றதுனால செலக்ட் பண்ண செல்லுக்கு அப்புறம் 4வது காலத்துல எதுவுமே இல்லைன்றதுக்காக 0 அப்படின்றது மாதிரி வந்துடுச்சு. இதே நான் எக்ஸ் லுக்கப் போட்டேன். இந்த எக்ஸ் லுக்கப் பாத்தீங்கன்னா நான் சேல்ஸ் அமௌண்ட் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த காலம் செலக்ட் பண்ணதுனால நான் இன்டீரியரா எந்த ஒரு செல்ல ஆட் பண்ணாலும், ரோ ஆட் பண்ணாலும், காலம் ஆட் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் வி லுக்கப்புக்கும் எக்ஸ் லுக்கப்புக்கும் ஒரு மிக முக்கியமான வித்தியாசமா பார்க்கப்படுது. சரி, இப்போ நான் எக்ஸ் லுக்கப் பயன்படுத்தி இந்த இடத்துல இருக்கிற டேட்டாவை வச்சுக்கிட்டு நான் நிறைய விஷயங்களை வேலை பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து ரோல் நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ வெப் 005 அப்படின்றது இருக்கு. ஸோ இது வந்து ரோல் நம்பர். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப். ஸோ லுக்கப் வேல்யூ வந்து இருக்கு இல்லையா? ஸோ லுக்கப் வேல்யூ நம்ம இங்க தான் போட போறோம். ஸோ அது போட்டுக்கலாம், கமா. ஸோ லுக்கப் அரேனா எந்த டேபிள்குள்ள எந்த விஷயத்துக்குள்ள வேணும் அப்படின்றது. ஸோ லுக்கப் அரேவை நான் செலக்ட் பண்ணிட்டேன், கமா. ரிட்டர்ன் ஆஃப் அரே வி லுக்கப் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு தான் போகும். ஆனா இங்க ரிட்டர்ன் அரேல எக்ஸ் லுக்கப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்குமே போகலாம். இப்போ நான் ரிட்டர்ன் அரே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு லெஃப்ட்ல இருக்கிறது, அதாவது இப்போ நான் நேம் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நேம் எடுத்துட்டு
என்டர் அடிச்சேன்னா ஸோ வெப் 005 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு, 3 நம்பர் கொடுத்தனா ஸ்வேதா, 10 நம்பர் கொடுத்தனா அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கும் போறதுக்கு இந்த எக்ஸ் லுக்அப் மிக முக்கியமா யூஸ் பண்ணப்படுது. சரி, இப்போ வந்து ரெண்டு விஷயத்தை எடுக்கலாம். இந்த ஃபார்முலா எல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு எக்ஸ் லுக்அப். இந்த எக்ஸ் லுக்அப்ல இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸோ ரெண்டு விஷயத்தை எடுத்துட்டு வர போறேன். ரோல் நம்பர் என்கிட்ட இருக்கு. ஸோ ரோல் நம்பரை வச்சு ஸோ அவங்களுடைய டோட்டலையும் அவங்களுடைய ரிசல்ட்டையும் நான் எடுத்துட்டு வர போறேன். ஸோ இந்த டோட்டலையும் ரிசல்ட்டையும் எடுத்துட்டு வர்றதுக்கு இப்போ லுக்அப் வேல்யூ நான் செலக்ட் பண்ணிட்டேன். கமா லுக்அப் அரே வந்து எதை நம்ம பார்க்க போறோம்? ஸோ ரோல் நம்பர் தான் பார்க்க போறோம். கமா ரிட்டர்ன் அரே வந்து பாத்தீங்கன்னா நான் டோட்டல் ஆவரேஜ் பாஸ் அப்படின்ற 3 விஷயத்தையும் எடுத்துட்டு வர போறேன். ஸோ இந்த 3 விஷயத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சேன் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு 3 காலம் வருது. அவங்களோட டோட்டல், அவங்களோட ஆவரேஜ், அவங்களுடைய பாஸ் மார்க். ஸோ அப்படின்ற 3 வேல்யூஸும் வருது. நான் ஒரு ஃபார்முலா தான் போட்டேன், ஆனால் இங்கே எனக்கு 3 ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ VLOOKUP பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஃபார்முலா எழுதுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது இன்னும் 2-3 வேல்யூஸ் வந்து அடுத்தடுத்த இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம தாராளமாக அதை எடுத்துட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இதே ஃபார்முலால நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கீழே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ் லுக்அப்ல லுக்அப் வேல்யூ, லுக்அப் அரே, ரிட்டர்ன் அரே அப்படின்றது எழுதிடும். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்து ஆப்ஷனலுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. இஃப் நாட் ஃபவுண்ட், ஒருவேளை அதை பார்க்கல இல்லை அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்குது இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வேற ஒரு விஷயத்த பண்ணலாமா? ஸோ லுக்அப் வேல்யூ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் வழக்கம் போல. கமா எதை தேட போறோம்? ரோல் நம்பரை தேட போறோம். கமா அவர் பாஸா ஃபெயிலான்னு தெரிஞ்சா போதும். கமா ஒருவேளை அந்த ரோல் நம்பர் அங்க இல்ல அப்படின்னா ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட். இப்போ நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு எரர் வருது. என்ன எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா டைப் பண்ணும்போது நான் இந்த இடத்துல இது கொடுத்துருக்கேன் இல்லையா, டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட்டை வந்து எப்பயுமே நம்ம டபுள் கோட்ஸ்ல போட்டா மட்டும்தான் வேலை செய்யும். டெக்ஸ்ட் போடணும் அப்படின்னா நம்ம டபுள் கோட்ஸ்ல போடணும். நம்பரை நம்ம டைரக்டா கொடுக்கலாம். இப்போ என்டர் அடிச்சா வெப் அப்படின்ற அந்த 10 அப்படின்ற ரோல் நம்பர்ல இருக்கிற பாஸ். இதே நான் 11 கொடுக்குறேன், ஸ்டூடெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி வருது. சிம்பிள். ஸோ இப்படி தான் ஒரு எக்ஸ் லுக்கப்பை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் VLOOKUP பயன்படுத்துறதுக்கு பதிலாக உங்களுக்கு எக்ஸ் லுக்கப் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேட்டாவோட நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. புரியுது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம வெப்டெக் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சீக்கிரம் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். இது வெப்டெக் அகாடமி. ஒன்னா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்னா வளரலாம். நன்றி.